அனுப்புங்களேன் அப்போ வாட்ஸ்அப் நான் கேட்குறேன். அனுப்பிச்சு சரி. போலாமா? ரொம்ப யாருமே செய்யல. நீ செய்யும்போது நமக்கு சப்போர்ட் யாரும் கூட மேலே கொஞ்சம் இதுவாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு இதுவாக இருக்கலாம். நம்மளே ஒரே ஒருத்தர் அரிசி மேலே டக்குன்னு போய் அனுப்பிச்சு வாங்க, காய்கறி வாங்கலாம். அப்போ இல்லைன்னா பொருளாதாரம் இங்கே வந்து சேர்றது பொருளுக்கு வந்து சேர மாட்டேங்குது. அதனால நீ போய் இப்போ நம்ம போய் பகுதி செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேலூர் மாவட்டம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர் போன வருஷம் ஒரு கருத்தை சொன்னார், ஊருக்கு ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. அதை முன் வச்சு முதல்ல நாங்கள் தான் அந்த சத்துவாச்சாரி பகுதியில் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த லைப்ரரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற இதுவில் கற்பிக்கு முதல் இடம் கொடுத்து தலைவர் வந்து இங்கே லைப்ரரி ஆரம்பிக்க சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அது இது கொண்டு அடிக்கடி இந்த கட்டுரை போட்டி இதெல்லாம் நடத்தலாம் அப்படின்ட்டு சின்ன பசங்களுக்கு நடத்தலான்ட்டு ஒரு ஆர்வம் கொடுக்கலாம் பசங்களுக்குன்ட்டு அந்த இதுவும் எடுத்துன்னு வரோம். அதுக்கப்புறம் இங்கே லைப்ரரி மட்டும் இல்லாமல் தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் தண்ணி குடிக்கிற வகையில் இந்த இடத்துல ஒரு ஆர்வம் போட்டிருக்கிறோம். இலவச ஆம்புலன்ஸ் போட்டிருக்கிறோம். இங்கே ஏழைப்பட்டவங்களாம் ஃப்ரீயாக போகிற மாதிரி எந்த ஒரு அவசர அர்ஜென்ட்டுக்கோ உடம்பு சரியில்லை எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்துருக்கணும் ஃப்ரீயாக. மேலும் பல திட்டம்லாம் வச்சுருக்கோம். டெய்லி சாப்பாடு கொடுத்துன்னு வரோம் இந்த இடத்துல. இங்கே ஏழைப்பட்டவங்க சாப்பிடணுன்ற ஒரு இதில் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய பண்ணின்னு இருக்கோம். சொல்லுங்கள். இதுக்கு பேரே நீங்கள் அழகாக வச்சுருக்கீங்க, அம்பேத்கர் அறிவு கூடம் வச்சுருக்கீங்க. அது தலைவர் சொன்னதானே? இல்லை தலைவர் சொல்லலை, நீங்களே நம்மளே வச்சோம். இப்போ நம்மளுடைய வழி என்னன்றது தெரியும். இப்போ நம்ம யார் பேரை வைக்க முடியும்? தலைவர் பேர் தான் வைக்கணும், அம்பேத்கர். அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் அறிவு கூடன்ற பேர் வச்சிருக்கோம். அறிவு கூடத்தில் சிந்தனை களமும் இனிமேல்பட்டு மாதம் நடத்துறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமான வரவேற்கின்ற ஒரு செய்தி. ஏன்னா நம்மளை சிந்திக்க வைக்க சொன்னார், கற்பிக்க சொன்னார் அவர். ஆமாம், முதல்ல 1000 சொல்லியிருக்கலாம், முதல் வார்த்தை எஜுகேட் என்று சொன்னார். ஆக கற்பிக்கணும். அப்போ அதை கற்பிக்கிறதுன்றது விழிப்புணர்வு ஏற்படுறது தான். அது இந்த சிந்தனை களம் மூலம் நீங்கள் அதையும் செய்கிறீங்க நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது சத்துவாச்சாரி கோயில் காந்தி ஏரியா கவுன்சிலர் நீங்கள். நான் எழுச்சி தமிழனுடைய அவருடைய கொள்கைகளை மக்களுக்கு போய் எடுத்துன்னு போய்
மக்களுக்கு சேர்க்கறதுலேயே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக செயல்படுற கவுன்சிலர் நீங்கள். இந்த லைப்ரரி பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பகுதியில் இப்படி ஒரு லைப்ரரி இருக்கு, இது மக்களுக்கு தெரியணும், குழந்தைங்க நிறைய பயன்படுத்திக்கணும். குழந்தைங்களுக்கு இங்கே இந்த இடம் நல்லா அழகாக இருக்குது, நீங்கள் நிகழ்ச்சிகளும் நடத்தலாம். ஏன்னா ஒரு முன்மாதிரி கவுன்சிலராக நீங்கள் அமைகிறது எங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், சக்தி வரலன்னா நீயே பார்த்துக்கியா? தலைவர் வரதா இருக்குது.